வாழ்க்கையை முழுமையாக பார்க்க நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் குறிப்பிட்ட சில செயல்களை செய்கிறோம்? நாம் ஏன் ஒன்று இதற்கோ அல்லது அதற்கோ சார்புடையவராக இருக்கிறோம்? உள்ளபடி நிஜத்தில் நாம் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், கவனத்துடன் நோக்க வேண்டும். நாம் கொண்டிருக்கும் இலக்கு என்ன என்பதை பற்றியோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியோ ஆராய்ந்து கொண்டில்லாமல் உள்ளது உள்ளபடி நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை முறையை எண்ணி பார்ப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கையை நுணுக்கமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையற்று சிதறுண்டு இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும். எண்ணம் மிகவும் சிக்கலான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அந்த பிரச்சனைகளை எண்ணமே தீர்த்து வைக்க எத்தனிப்பதால் மேலும் அதிகமான பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இவ்வாறு நிகழ்வதை நீங்கள் அரசியல் களத்தில் பார்த்திருக்கலாம், ஆன்மீக உலகிலும் பார்த்திருக்கலாம். எனவே எண்ணம் என்ற கருவியை விடுத்து முற்றிலும் புதியதோர் கருவியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் நாம் எண்ணத்தின் நிலைமை, அதன் மதிப்பு, பிரிவினை மற்றும் வேற்றுமைகளை கொணரும் எண்ணத்தின் செயல்கள் பற்றியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணத்தை பற்றிய தெளிவு இருக்குமேயானால் எல்லைகளுக்கு உட்பட்ட நம் சொந்த வாழ்க்கையை நோக்க நம்மால் இயலும். நீங்கள் யார்? நீங்கள் என்ன வார்த்தைகளின் தொகுதியா? கருத்துக்களின் தொகுதியா நீங்கள்? திரும்ப திரும்ப வரும் ஞாபகங்களின் தொகுதியா நீங்கள்? தீர்மானமான முடிவுகளின் தொடர்ச்சியா நீங்கள்? நீங்கள் கூறும் இவ்வர்ணனைகளை எல்லாம் வெறும் வார்த்தைகளின் கட்டமைப்பு. நான் இது மட்டுமல்ல, மேலும் ஆழமான ஒன்றாக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் பதிலளிப்பீர்கள். ஆழமான ஒன்றாக கடவுள் என்றோ ஆத்மா என்றோ அல்லது உங்களுக்கு பிடித்த வகையில் இருக்கும் ஒன்றாகவோ அது உங்களுக்குள் உள்ளது என்று உறுதிபட கூறுவீர்கள். நான் உருவமோ பெயரோ ஞாபகங்களோ மட்டுமல்ல, நான் இன்னும் கூடுதலானவன். என்னிடம் ஒளியின் கீற்று உள்ளது. வெறும் உடலமைப்பில் இருக்கும் தனித்தன்மைகளோ, வெறும் தீர்மானங்களோ, நம்பிக்கைகளோ, கோட்பாடுகளோ, சொற்களோ மட்டுமல்ல நான் இன்னும் மேம்பட்டவன் என்று சொல்கிறீர்கள். இவ்வாறு கூறுவதும் எண்ணத்தின் செயல்பாடே, எண்ணத்தின் கண்டுபிடிப்பே அது. ஆக நீங்கள் எண்ணம் கோர்த்த ஒரு கோர்வை. நீங்கள் உங்களை ஒரு மதத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். மற்றொருவர் வேறு ஒரு மதத்தின் அடிப்படையில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்த வேறுபாடுகள் எல்லாம் எண்ணத்தின் விளைவாய் வந்தவையே. எனவே உண்மையில் மனப்பதிவுகளின் தொகுப்பாய் மற்றும் எதிர்வினைகளின் தொகுப்பாய் நீங்கள் இருக்கிறீர்கள்.
உங்கள் எதிர்வினைகளும் பிரதி உணர்ச்சிகளும் உங்களுடைய விஷய அறிவு, உங்கள் அனுபவம், உங்கள் மனப்பாங்கு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலமோ இறந்த காலம். இறந்த காலத்தில் வாழும் நீங்கள் ஜீவனன்றி இருக்கிறீர்கள். விஷய அறிவு காலங்காலமாய் சேகரிக்கப்பட்ட ஒன்றாய் இருப்பதால் அது இறந்த காலத்தில் இருக்கிறது. நீங்கள் விஷய அறிவை அடிப்படையாக கொண்டு வாழும் பொழுது கடந்த காலம் கடந்து போய்விட்டது, தற்சயம் அது இங்கில்லை என்ற நிலையில் உங்களின் இருப்பு என்ன? நீங்கள் யார்? நிலை கண்ணாடியில் பார்த்து கொள்வது போல உங்களை நிஜத்தில் நீங்கள் யார் என்பதை பாருங்கள். தற்சமயம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பலர் இயந்திரத்தனமாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இருப்பினும் அதுவும் ஒரு இயக்கம்தான். உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, உங்களின் உணர்ச்சிகள், உங்களின் எண்ண பிரதிபலிப்புகள் என்று நீங்கள் இருக்கிறீர்கள். மரணம் நேரிடும் பொழுது அவை அனைத்தும் துடைத்து எறியப்படுகிறது, இல்லையா? நீங்கள் கையகப்படுத்தியுள்ள உங்கள் நகைகள், வீடுகள், வங்கி சேமிப்புகள், உங்கள் மனைவி, மக்கள், உங்கள் பற்றுதல்கள் ஆகிய எல்லாமே மரண நிகழ்கையில் முடிவுறுகின்றன. எல்லாமே முடிந்து போகிறது. அதுதான் மரணம். ஆனால் உங்கள் பற்றுதல்களை எல்லாம் அடுத்த ஜென்மத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறீர்கள். உங்களின் அந்த விருப்பம் வெறும் ஒரு உள்ளக்கிடக்கை மட்டுமே, ஒரு கருத்து, அவ்வளவே. நீங்கள் மரணம் அடையும் பொழுது அனைத்து பற்றுதல்களும் முடிவுறுகின்றன. பற்றுதல்களின் முடிவுறுதலை மரணம் அளிப்பதாக இல்லாமல் நீங்களே வலிந்து சென்று வரவேற்க முடியுமா? அதாவது முடிவிற்கு கொண்டு வருதல் என்றால் மரணம். வலிமையோடும் ஊக்கத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் பற்றுதலை, உங்களின் ஒரு பழக்கத்தை தன்னிச்சையாக, சுலபமாக, அமைதியாக உங்களால் முடிவிற்கு கொண்டு வர முடியுமா? எங்கு ஒரு முடிவுறுதல் நிகழ்கிறதோ அங்கு முற்றிலும் வேறுபட்ட துவக்கம் உண்டாகிறது. அத்துவக்கம் விசித்திரமான கருத்துக்களை கொண்ட மனிதன் என்பதாக இருப்பதில்லை. பற்றுதல் போன்ற ஒன்றை நீங்கள் முடிவுறச் செய்யும் பொழுது வேறுபட்ட செயல்கள் தொடருகின்றன. அவை படைப்பாற்றலோடு கூடிய செயல்கள். ஆக தற்சமயமே, இப்பொழுதே, இந்த கணமே நிகழ்காலத்திலேயே மறுபிறவி எடுக்கிறீர்கள். இது உங்களுக்கு புரிகிறதா? வாழும்போதே மறுபிறவி எடுக்க நீங்கள் நினைத்தால் அதற்கான பொறுப்பு உங்கள் கையில்.